ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டிஷ்வாஷர் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க. நல்லா தான் ஒர்க் பண்ணுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பாத்திரத்தை கவுத்து வச்சிட்டோம்னா போதும். மற்றபடி கவுத்து வைக்காமல் அப்படி உள்ட்டா வச்சா தான் நம்மளுக்கு வந்து பாத்திரம் கழுவுறது இல்லை. முக்கால்வாசி நான் வந்து அவங்க சொன்னது இந்த சாதம் கீதம் கருவேப்பிலை இது மாதிரி எதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் எடுத்துகிட்டு தான் போடுவேன். அதேமாரி ஒரு 4 நாளைக்கு முடியாதுனாட்ட E17 வரும் வாஷிங் மிஷினில். அது மாதிரி டிஷ்வாஷர் வந்து E24 வருது. சரி தண்ணி தான் இல்லை போட்டிருக்கு டேங்க்கில், அதனால தான் தண்ணி இல்லைன்னு காமிக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மோட்டர் போட்டு ஓடினா கூட அது திருப்பி E24 வந்து நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாஷிங் மிஷினுக்கும் இதுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், பைப்பு. சரி வாஷிங் மிஷின் ஓட்ட வாஷிங் மிஷின் நல்லா ஓடி தண்ணி நல்லா ஃப்ளோவில் அது முடிஞ்சு போச்சு. அப்போ டிஷ்வாஷர்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணோம். என் கஸ்டமர் நாங்களுக்கு வேரண்டி 7 இயர்ஸ் எடுத்துருக்கோம். சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். ஃபஸ்ட்டு கேட்டோன்னே E24 வருதுன்னு சொன்னோம். அப்போ வந்து நீங்கள் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு இடத்துல கீழே வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க, அப்போ சரியாக போயிடும். டஸ்ட் இருந்தால் கூட வந்து இது மாதிரி வரும்னு சொன்னார். நான் எப்போவுமே 2-3 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்ச நாள் மறந்துட்டேன் போல் இருக்குது, ஒரு 4-5 நாளாக. அதில் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் திறந்து பார்த்தா அதில் கொஞ்சோண்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் நான் ஒண்டி தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாருக்கும் அதோட எப்படி வாஷிங் மிஷினில் டிஷ்வாஷரில் பாத்திரம் வைக்கிறது எடுக்கிறது அதில் என்ன ஸ்விட்ச் போடலாம் யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கல, அவங்களுக்கும் தேவையில்லை. இல்லாட்டினா வந்து அவங்களுக்குலாம் அதை வச்சு எடுக்கிறதுக்கு பொறுமையும் கிடையாது. அதனால் நான் எங்கேயா ஊருக்கு போயிட்டால் கூட பசங்கள்கிட்ட வந்து சரவண் மையிட்ட சொல்லி விளக்க சொல்லிடுவேன். இருந்தால் தான் அதை போடுறது. அதனால் சரின்னு சொல்லிட்டு எடுத்து திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு திருப்பி ஓட விட்டால் திருப்பியும் ஓடலை. சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடலன்னு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கம்மா, அதில் வந்து உள்ளே இன்னும் கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு கையை விட்டு குடஞ்சி எடுத்தால் கொஞ்சம் மாவு மாதிரி கொஞ்சம் ஏதோ கிடச்சிது. சரின்னு அப்புறம் அதையும் எடுத்து வச்சோன்னே ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அதான் அது உள்ளே போய் அதை டஸ்ட் இதாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோடனே நீங்கள் எப்படி வேரண்டி ஒரு 7 இயர்ஸ்க்கு வாங்கியிருக்கோம், நீங்கள் ஒரு தடவை வந்து செக் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். வந்தப்போ ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு வந்தார். நம்ம பொதுவாக வாஷிங் மிஷினுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது லிக்விட் கொடுப்பாங்க, அதுமாதிரி டிஷ்வாஷருக்கு இருக்குது போட்டிருக்கு. அது எங்களுக்கு யாரும் 1 இயராக வாங்கி ஒருத்தரும் சொல்லலை. அவர் வந்து இதுக்கும் இந்த லிக்விட் போடுங்க, லிக்விட் போட்டிங்கன்னா தான் அதில் வந்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை இந்த லிக்விட் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து எதாவது டஸ்ட் இருந்தால் கூட அது உள்ளே அழுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த லிக்விட் வந்து 700 rupeesன்னு சொன்னார். 699 பாட்டா மாதிரின்னு வச்சுங்க. இதுதான் இந்த பாட்டிலு. இது வந்து பாருங்கள், 4 வாஷிங் மிஷின் லிக்விட் டிக்ளீன் டெஸ்க் கிளீனர் ஃபார் வாஷிங் மிஷின் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 699 700 rupees. இதை வாங்கி அவர் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து மிஷினில் போட்டு காமிச்சார். அதில் வந்து இந்த பாட்டில் எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டேன். இந்த ஒரு பாட்டில் வந்து 2 மாதம் போட்டுங்க, 2ஆக போட்டுங்க. அதாவது 350 rupees ஒரு தடவை போட்டோம்னா செலவாகுதுன்னு வச்சுங்க. 700 rupees இல்லையா ஒரு பாட்டில், 350 rupees ஆகும். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பாட்டில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, மிஷின் வாங்கின பிறகு இந்த செலவுக்கெல்லாம் பயந்தா எப்படி, அதனால் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கார கூட சொல்லுது, இந்த மிஷின் வாங்கினது ரொம்ப செலவாகுதுன்னு. செலவானால் என்ன, அது கொஞ்சம் கூட தான் எக்ஸ்பென்சிவ் தான். கரண்ட்டு போகுது, சரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, கரண்ட்டு செலவாகுது. அதோடு இல்லாமல் நம்ம லிக்விட் வந்து அது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துங்க. நம்ம சர்வன் மைட்ட போட்டிங்க அது ஏன்னா ஒரு சோப்பு போட்டு கரைக்கிறது கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி சோப்பு செலவெல்லாம் இது கிடையாது. என்ன இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் நம்ம போட போகிறோம். அது பாத்திரம் நடக்க போகுது. அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பாத்திரம் வருது. ஒரு நாளைக்கு 3 தடவை கூட போடுறேன். அந்த மாதிரி நான் போட்டேன்னு வச்சுங்க, என்னோடய சர்வன் மைட் வேலைக்கும் வரமாட்டாப்புல, வந்தால் கூட விளக்காமல் பாதி அப்படியே போட்டு போயிடுவாப்புல. அதனால் எனக்கு இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதனால் அது ஒன்றும் பெரிய எனக்கு பிரச்சனை இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லிக்விட் போட்டால் அதுக்கப்புறம் மிஷின் நல்லாவே இப்போ ஓடுது. நீங்கள் வந்து இந்த மிஷின் இந்த லிக்விட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நீங்கள் வந்து யார் தெரியாதவங்க இது கேட்டு வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் கூட இப்போ கிடைக்கிது. இப்போ எங்கே சில பேர் வந்து வாரண்ட்டி வாங்காமல் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாட்டி கஸ்டமர் கேர் புக் பண்ணால் கூட வர முடியாத கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸில் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு E24 மாதிரி எதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த லிக்விட் அது மொத்தத்தில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த எங்கே க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்கினவங்களுக்கு தெரியும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த லிக்விடையும் ஒரு தடவை வாங்கி போட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வேணால் நீங்கள் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். இது என்னோடய சிம்பிள் டிப்ஸு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த வேரண்ட்டி வாங்கும்போது பஜாஜ்காரங்க வந்து எங்களுக்கு 7 இயர்ஸ் வேரண்டின்னு சொல்லி 7000 கட்டிக்கிட்டாங்க. நேற்று வந்த ஆள் என்ன சொன்னார், வந்து நீங்கள் ஏன் பஜாஜில் வேரண்ட்டி வாங்கினீங்க, இந்த போஸ் கம்பெனிலே நீங்கள் எந்த கம்பெனியில் வாங்கினீங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் வேரண்ட்டி வாங்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து ரிப்பேர்னால் வந்து பண்ணி கொடுப்போம். நீங்கள் பஜாஜில் வாங்கினீங்கன்னா நாங்கள் செய்ய மாட்டோன்ற மாதிரி சொன்னார். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அவர் சொன்னது உண்மையாக என்னன்னு தெரியல. செக் பண்ணிக்கணும் அங்கே போய் கடையில்.
பஜாஜ் கம்பெனிக்காரங்கள்ட்டையும் கேட்டுக்கணும். ஏன்னா வாஷிங் மிஷினில் அப்படி தான் பஜாஜ் வாங்கினா பஜாஜ்காரங்களே வந்து க்ளீன் பண்ணுறாங்க, இவங்க கம்பெனிக்காரங்க வர்றதில்ல. அதில் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி இது வாங்கும்போது எந்த கம்பெனியில் வாங்குறீங்க அவங்கக்கிட்டே இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வெளியில் வாங்கிட்டு நம்மளுக்கு அப்புறம் திருப்பி அவங்க கம்பெனிக்காரங்க வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. இது ஒரு சின்ன டிப்ஸு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த டிஷ்வாஷருங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். ஃபுல்லாக கரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வெந்நீரில் நல்லா கழுவி வரும். அது எந்த சர்வன் மேடலையும் அதுமாதிரி விளக்க முடியாது, நம்மளாலையும் விளக்க முடியாது. ஏன்னா சோப்பு வந்து அப்படியே இருந்து போயிடுச்சுன்னா அது வயிற்றுக்கு நல்லதில்லை. சும்மாவே நம்மளுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை உடம்புல வருது. அப்போ இது வேறு ஏன்னு நினச்சிக்கிட்டு தான் எனக்கு இது எனக்கு வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இந்த டிஷ்வாஷருங்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். கொஞ்சம் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் வைக்கிறது எடுக்கிறது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது கூட ஒரு தடவை அழுத்துக்கிட்டேன், என்னடா அது வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒன்றை போட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் போல் இருக்குன்னு என் சர்வன் மேடம். அதுக்கு என்னம்மா நான் பாத்திரம் வளர்க்குறேன், அம்மா தள்ளி வேணாம், ஏன்னா இன்னும் ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு அவங்க கஷ்டம், அவங்களுக்கு ஆசை. யார் வந்து போட்டுட்டு சோப்பும் போடாது ஒன்றும் போகாது, மாதத்தில் 14 வர்றது எனக்கு தலையெழுத்து தேவையா? எனக்கு வேணாம், நான் ஏதோ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நீ வரலான்னு டென்ஷன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இருக்க பிபி இன்னும் கொஞ்சம் ஷூட்டப் ஆகிடும், வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.